ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கொதி போடணும். இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கோம். முதல்ல நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி, காப்பி அரிசி 1.5 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு அந்த அரிசியை போட்டு பொங்கல் கிண்டணும். பொங்கலுக்கு சாம்பார் பண்ண போகிறேன். 2 கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட போகிறேன். பாசிப்பருப்பும் அரிசியும் ஊற வச்சிருக்கு, பச்சரிசியும். நல்ல மிளகு சீரகம் போட்டோம்னா நல்லா ஜீரணமாகும், நெஞ்சு கறிக்காது. இஞ்சி ஒரு துண்டு போடுறதுனால நெஞ்சு கறிப்பு இருக்காது. எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லா தெரியும், ஒன்றும் நெஞ்சு கறிப்புலாம் வராது. உப்பு போடுறேன், தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த பருப்பில் ஊற்றி தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் சாம்பார். சாம்பாருக்கு வெள்ளைப்பூடு, பெருங்காயம், பருப்பு வேக வச்சிருக்கு, இந்த தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் வதக்கி இதில் போட்டு சாம்பார் பொடியை போட்டு கலக்கி தாளித்து ஊற்றிட வேண்டியதான். சாம்பார் ரெடி. மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, பருப்பு போடுவேன். அளவுக்கு உப்பு, கமகமான நெய் வாடை நல்லா இருக்கு. தூக்கலாம், நல்ல வாடை வருது, மணக்கு. கொஞ்சம் வத்தத்தூள் போடுங்க, உரப்புக்காக. இதை போட்டு ஒரு கிண்டி கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதான். ஊற்றின தண்ணி நல்லா வச்சிக்கிட்டே வருது. அரிசி வேக ஆரம்பிச்சிட்டு மல்லி இலையை நல்லா கழுவிட்டு சாம்பாரில் போட்டு இறக்கிட வேண்டியதான். ஆமாம், ஆமாம். பொங்கல் ரெடி, சாம்பார் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பாருக்கும் பொங்கலுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.